நிஜமாவா நான் பார்த்ததுலேருந்து அந்த இத்து போன பேட்டை வச்சுன்னு ஆடினீங்கிற அதை கைட்டு தூக்கி போட்டு ஒரு புது பேட்டை தான் ஒன்று வாங்க. உனக்கு இது இத்து போனது. இன்னைக்கு நான் எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம், ஆயிரமா கூட சம்பாதிக்கலாம். இந்த பேட்டை மாரி வருமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிகிரி படிக்கிறப்போ 2 ரூபாய்க்கு இந்த மாதிரி இத்து போன பேட்டுங்களை தான் அங்கே ஏலம் விட்டாத்த வாங்கிட்டு வந்து நாங்கள் கையிலே தைப்போம். அப்படியெல்லாம் தைச்சி ஆடி இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்துருக்குறோம். இன்னைக்கு உங்கள் ஐசிசி டீமில் லட்சத்தில் கூட இருக்கலாம், புது புது பேட்டு கூட இருக்கலாம். எனக்கு இதுதான் பெருசு. ஏன்னா நான் எங்கேருந்து வந்தேனோ அதை நான் மறக்க மாட்டேன். இந்த பேட்டு நான் தானே கட்டுறேன். நம்ம டீம் ஆடுறப்போ எவனுமே நான் கட்ட மாட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். புது புது பேட் இருந்தாலும் இந்த பேட்டுக்கு தான் வரானுங்க தேடி தேடி. ஏன் தெரியுமா? அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. இப்போதைக்கு 20 வருஷம் ஆச்சு. இன்னும் 20 வருஷம் என்னால் காப்பாற்ற முடியும். ஏன்னா பேடு என் சென்டிமெண்ட்டு. இட்டு போனதுன்னு சொல்கிறேன், சிம்பிளாக இட்டு போனதுன்னா பேடு நீங்கள் வாங்கி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு.